Welcome to National Institute Madurai. Question பாருங்க. Find the value of root 3 minus 1 by root 3 plus 1 plus root 3 plus 1 by root 3 minus 1 plus 2 minus root 3 by 2 plus root 3 plus 2 plus root 3 by 2 minus root 3. இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இது ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ்னு எடுத்துக்கலாம், இது ஒரு பேர், இது ஒரு செட்னு எடுத்துக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டேர்ம் வந்து செகண்ட் டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்மோட அப்படியே ரெசிப்ரோக்கலா இருக்கு. அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் பாருங்க. ஃபோர்த் டேர்ம் வந்து செகண்ட் டேர்மோட அப்படியே ரெசிப்ரோக்கலா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெசிப்ரோக்கலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? ஸோ இதில் பாருங்களேன், நம்பர்ஸ் பாருங்க, அதில் என்ன நம்பர் மட்டும் தான் இந்த ரெண்டு டேட்டாஸ்லையுமே இருக்குது. இங்கே ரூட் 3 இருக்குது அண்ட் 1 இருக்குது. ஸோ ரூட் 3 வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அண்ட் 1 வந்து நம்ம பின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலா வந்து என்னன்னா 2 into a square plus b square by a square minus b square. ஓகேங்களா? ஸோ இங்கே நம்மளுக்கு a என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும்தான் எடுக்கிறோம். அதில் a வந்து ரூட் 3, b வந்து 1. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? என்ன வரும்? 2 into a ஸ்கொயர்னா என்ன ஆயிரும்? இங்கே 3 வந்துடும் அண்ட் b ஸ்கொயர்னா என்ன வந்துடும்? இங்கே 1 வந்துடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே பாருங்க, ரூட் 3 into ரூட் 3 என்ன வந்துடும்? 3 வந்துடும். அகெயின் b ஸ்கொயர் வந்து என்னது? 1. ஸோ இங்கே 3 minus 1 என்ன வரும்? 2 வரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 3 plus 1 என்னென்னு இருக்கும்? 4ன்னு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குன்னு பாருங்க, ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 4ன்னு கிடச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்ம் ஆட் பண்ணிடலாமா? ஸோ இதே ஃபார்முலாவில் போடுங்க. என்ன வரும்? இங்கே a என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. b என்ன இருக்குது? ரூட் 3ன்னு இருக்குது. ஸோ இதே ஃபார்முலாவில் போட்டால் என்ன வரும்? 2 into a ஸ்கொயர்னா என்ன வரும்? 4 plus b ஸ்கொயர்னா என்னது? ரூட் 3 into ரூட் 3. ஸோ 3 ஆயிரும். கீழே என்ன வரும்? 4 minus ரூட் 3 into ரூட் 3 3. ஸோ 4 minus 3ன்னு வரும். இங்கே என்ன இருக்கும்? 4 minus 3 1ன்னு வரும். ஸோ இங்கே 4 plus 3 வந்து 7 வரும். ஸோ 7 இன்டூல தான் இருக்குது. இங்கே ப்ராக்கெட் நடுவில் எந்த சிம்பிளுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்? இன்டூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ 7 into 2 என்ன வரும்? 14. கீழே டினாமினேட்டரில் பாருங்கள், அங்கே 1 தான் இருக்குது. ஸோ அதை மென்ஷன் பண்ண அவசியமே இல்லை. ஸோ இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு? 4ன்னு வந்துச்சு. செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துச்சு? 14 வந்துச்சு. இப்போ நம்மளுக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 plus 14 18. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்கள். Select the number from among the given options that can replace the question mark in the following series. So following series வந்து கொடுத்துருக்காங்க. இந்த question mark replace பண்ண நம்பர் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சீரிஸ் என்ன ஆர்டரில் இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அப்படி இல்லைன்னா ஹை, அதாவது ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கும் உள்ள மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க 9 இருக்குது, தேர்ட் நம்பர் பாருங்க 144 இருக்குது. ஸோ அது எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஏதோ ஒரு மல்டிபிள்ஸ் வர மாதிரி தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸ்லோவாக சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா அதில் அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்க மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அங்கே மல்டிப்ளிகேஷன், டிவிஷனில் ஸ்கொயர் நம்பர் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் பாருங்க 9 நம்மளுக்கு என்னன்னு தெரியுது? இது ஒரு ஸ்கொயர் நம்பராக தெரியுது. ஸோ 3 ஸ்கொயர் தான் வந்து 9. நெக்ஸ்ட் பாருங்க 36 இருக்குது. இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர் தான். எதோட ஸ்கொயர் நம்பர்? 6 ஸ்கொயர் 36. 144 இருக்குது நெக்ஸ்ட் டேர்ம். ஸோ 144 எதோட ஸ்கொயர் நம்பர்? 12ஓட ஸ்கொயர் நம்பர். ஸோ இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வரக்கூடிய ஆன்சர் என்னது? ஸ்கொயர் நம்பரில் தான் வந்து ஆகணும். பட் இந்த ரெண்டு டேர்ம், இந்த 3 டேர்முக்கான லிங்க் என்னன்னு தெரியும்ல? இங்கே என்ன இருக்குது பாருங்க? 3. அடுத்து என்ன இருக்குது? 6. ஸோ என்ன தான் பண்ணியிருக்கணும்? 3 into 2 தான் என்னது? 6 ஆயிருக்கும். அகெயின் இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. ஸோ அகெயின் என்ன பண்ணியிருப்பாங்க? 6 into 2 தான் என்னது? 12 ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்னவா தான் இருந்திருக்கும்? 12 into 2 ஆயிருக்கும். ஸோ 12 into 2 நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 24. ஸோ 24 ஸ்கொயர் வந்து என்னது? 576. ஸோ நான் ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க. A and B can finish a project in 10 days. B and C can finish it in 20 days. C and A can finish it in 30 days. If A, B and C work together, they will finish the project in. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு பேராக கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இத்தனை டேஸில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனல் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் இந்த ஒரு ப்ராஜெக்டை எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அதுதான் நம்மளோட கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க டேட்டாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடலாமா? ஸோ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் A and B எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 10 days. நம்ம எப்போவுமே டைம் அண்ட் ஒர்க்கில் என்ன எடுப்போம்? 1 day ஒர்க் தான் எடுப்போம். ஸோ 1 டேக்கு அப்புறம் 10 days ஒரு ஒர்க்கை முடிப்பான்னா ஒரு நாள் எவ்வளோ பண்ணியிருப்பான்? 1/10 ஒர்க் பண்ணியிருந்துப்பான். நெக்ஸ்ட் B and C எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 1/20 days. நெக்ஸ்ட் C and A எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 1/30 days. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? A, B and C டுகெதர்னு கேட்டிருக்காங்க.
இப்போ நம்மளுக்கு இந்த கிவன் டேட்டாஸ் வச்சு என்ன பண்ணலாம், இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும், a + b + c வரும். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு டேர்ம்ஸும் ஒவ்வொருத்தரும் எத்தனை தடவை வந்துடுறாங்க, 2 டைம்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 2 × a + b + c அப்படின்னு வருமா. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாருங்க a 2 தடவை இருக்காங்க, b 2 தடவை இருக்காங்க, c 2 தடவை இருக்காங்க. ஸோ நான் 2 காமனாக எடுத்துட்டேன். ஸோ a + b + c கிடைச்சிருக்கும். அதே ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஆட் பண்ணால் என்ன வரும், 1/10 + 1/20 + 1/30. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்துட வேண்டியதான். ஸோ 0 காமனாக இருக்குது, ஸோ அதை எடுத்துடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ 6 எடுத்துடலாமா. ஸோ 60 தான் வந்து இதோட எல்சிஎம்மாக இருக்கும். இதை கேன்சல் பண்ண என்ன வரும், 0 0 ஃபர்ஸ்ட் டேர்மில் கேன்சல் ஆகி இங்கே 6 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் இதில் எது கேன்சல் ஆகி 0 0 அண்ட் 2 and 6 கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3 வரும். இங்கே என்ன வரும், 3 and 6 கேன்சல் பண்ணால் 2 வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 9 9 + 2 11. ஸோ 11/60. ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, A, B and C ஒர்க் டுகெதர், எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்ணால் எவ்வளோ நாள் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. அதை அந்த சைட் கொண்டு வந்துடலாமா. ஸோ இங்கே மல்டிப்ளையாக இருக்கும்போது ஈக்குவல் டுக்கு அந்த சைடு வரும்போது என்ன வரும், கீழே டிவைடில் வரும். ஸோ இன்டூ 2. ஸோ 11/120. இது வந்து என்னது 1 day ஒர்க். அப்படின்னா டோட்டல் இந்த ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பான், 120/11 டேஸில் வந்து உங்கள் 3 பேர் சேர்ந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, the following table shows the number of students of particular ages in a class of 40 students. ஸோ இந்த கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க, 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பற்றின டேட்டாஸ் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஃபைண்ட் த மீன் ஏஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸோட மீன் ஏஜோட மீன் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இந்த டேப்லெட் காலம் பாருங்கள், ஏஜ் இன் இயர்ஸ். ஸோ ஒவ்வொரு என்னென்ன கேட்டகரியில் வந்து அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, ஸோ என்னென்ன கேட்டகரியில் ஏஜ் வைஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 16 17 இயர்ஸில் இருக்காங்க, 18 இயர்ஸில் இருக்காங்க, 19 and 20 இயர்ஸில் வந்து இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 15 இயர்ஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அது மாதிரி 16ல் 8 இருக்காங்க, 17ல் 10. ஸோ அதுக்கான டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஓவரால் மீன் தான் கேட்டிருக்காங்க, ஏஜோட மீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஜ்னா ஓவரால் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இங்கே ஆவரேஜ் ஆச்சுன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், இந்த ஏஜுக்கு மட்டும் நம்ம வந்து மீன் எடுத்துடலாம். பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், 15 ஏஜ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. அப்படின்னா மொத்தமாக 15 ஏஜ் உள்ளவங்க எத்தனை ஓவரால் அவங்களுக்கு, இப்போ ஒருத்தவங்க மட்டும் இருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க 3 பேர் இருக்காங்கன்னா 3 பேருக்கும் எவ்வளோ ஏஜ் வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும், ஓவரால் மீன்னால என்னது ஆவரேஜ், ஓவரால் நம்ம ஆவரேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க டேட்டாஸ் ஸ்டூடெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஏஜ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஓவரால் டேட்டா ஓவரால் ஏஜோட டோட்டல் நம்ம கிடைச்சாதான் அதுலேருந்து நம்ம மீன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஓவரால் டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா. இங்கே என்ன வரும், 15 ஏஜில் எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ 15 ஏஜில் 3 பேர் இருக்காங்க. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 45. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 16 ஏஜில் 8 பேர் இருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 128. நெக்ஸ்ட் 17 ஏஜில் எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 170. 18 ஏஜில் எத்தனை பேர் இருக்காங்க, 10. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 180. நெக்ஸ்ட் 19ல் எத்தனை பேர் இருக்காங்க, 5 இருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 95. நெக்ஸ்ட் 20ல் 4 பேர் இருக்காங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 80. இப்போ பார்த்தோன்னா ஒவ்வொரு இந்த 3 ஸ்டூடெண்ட் 15 வயசில் இருக்கிறவங்கள நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அவங்களோட டோட்டல் ஏஜ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஓவரால் ஏஜோட ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்கும் டோட்டல் கண்டுபிடிச்சு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை இருக்காங்களோ அதால் நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ ஆவரேஜ்க்கான ஃபார்முலா வந்து என்னது, இந்த இடத்துல டோட்டல் ஏஜ் பை total number of students. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா டோட்டல் ஏஜ், அந்த டோட்டல் ஏஜ் தான் இப்போ கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும், 698. ஸோ டோட்டல் ஏஜஸ் வந்து 698 கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்மளுக்கு கீழே என்ன நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ இவங்களோட டோட்டல் என்ன வரும்னா 40 வரும். ஸோ 10 + 10 20. ஸோ 5 + 4 9 29. 29 + 3 வந்து என்ன வரும், 32. ஸோ 32 + 8 வந்து 40. ஸோ இங்கே என்னன்னா 698/40. ஸோ எதுக்காக நம்ம போட்டிருக்கோம்னா உங்கள் ஆவரேஜ் மீன்னால எந்த ஆவரேஜ், ஸோ ஆவரேஜ் ஏஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணணும் தான். கேன்சல் பண்ணால் என்ன வரும், 4 டேபிளால் கேன்சல் பண்ணால் 4 1 is 4, ரிமைண்டர் 2, 7 4s are 28, ரிமைண்டர் 1, 4 4s are 16,
ரிமைண்டர் 2 ஸோ 5 வரும். இங்கே 10 இருக்குது ஸோ மேலே ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா நமக்கு ஆன்சர் என்ன வரும் 17.45. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் தி லீஸ்ட் நம்பர் பை விச் 588 must be multiplied to make it a perfect square. என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 588ஓட எந்த ஒரு சின்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணால் அந்த நம்பர் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுங்கன்னா எல்சிஎம் எடுத்துருங்க. ஸோ 588 இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு 7க்கான கண்டிஷன்ஸ் தெரியும். 7 டேபிளாவது போகுதாங்கிறது கண்டிஷன்ஸ் தெரியும். என்ன கண்டிஷன்? யூனிட் பிளேஸை என்ன பண்ணுவோம் 2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு 7க்கான கண்டிஷன் 7 டேபிளில் இந்த நம்பர் வந்து போகுதா அப்படிங்கிற கண்டிஷன் என்னது? யூனிட் பிளேஸை 2வால் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ யூனிட் பிளேஸ் இங்கே என்ன இருக்குது? யூனிட் பிளேஸ் என்ன நம்பர் இருக்குது? 8 இருக்குது. ஸோ 2வால் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 16. பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது? 58. ஸோ அதை இந்த 16ஆல் மைனஸ் பண்ணிடுங்க. என்ன வரும்? 42. 42 வந்து 7 டேபிளில் வருமா? வரும். 7 6 வந்து என்னது? 42. ஸோ அப்படின்னா இந்த நம்பர் வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும்? 7 7 56. பேலன்ஸ் 2 இங்கே 4 வரும். நெக்ஸ்ட்டும் பாருங்க, இது 7ஆல் டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர் தான். ஏன்னா 7 1 is 7, பேலன்ஸ் 1 14 வரும். ஸோ 7ஆல் நம்ம பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன வரும்? 2 போடலாமா? இங்கே 6 வரும். நெக்ஸ்ட் 2ஆல் போட்டால் இங்கே 3 வரும். நெக்ஸ்ட் 3. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆக்கணும்னா என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் தான் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர்னால என்ன பண்ணுவோம்? 2 பேராக இருக்கணும். இங்கே பாருங்க, இங்கே 7 பேர், 3யும் 2வும் பேராக இருக்குது. நெக்ஸ்ட் எதுக்கு மட்டும் தான் நமக்கு பேர் இல்லாமல் இருக்குது? 3ங்கிற நம்பருக்கு மட்டும் தான் பேர் இல்லாமல் இருக்குது. ஸோ 3 இந்த நம்பரோட 3யை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும்? இந்த என்டையர் டேர்ம் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, when the numerator of a fraction increases by 6, the fraction increases by 3/4. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ஃப்ராக்ஷனில் ஒரு நம்பர் இருக்குது, அது என்ன நம்பர்னு சொல்லலை. ஸோ அது x/y வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? when the numerator of a fraction increases by 6. ஸோ நியூமரேட்டர்னு வந்து மேலே இருக்க நியூமரேட்டர், இது டினாமினேட்டர். இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 6ஆல் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணால் அந்த ஃப்ராக்ஷன் எப்படி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். the fraction increases by 3/4. ஸோ என்ன ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துருந்தோம்? x/y எடுத்துருந்தோம். அது வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? 3/4. ஸோ 3/4 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க? the denominator of a fraction. ஸோ இந்த ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஸ்டின். ஸோ அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க? y-யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது சால்வ் பண்ணலாமா? ஸோ இதுங்க எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? ரைட் ஹேண்ட் சைடில் 4x + 3y, கீழே வந்து 4y இருக்கும். அதே இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கும்? x + 6/y இருக்கும். ஸோ இந்த y-யும் கேன்சல் ஆயிரும். இந்த 4 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 4x + 24 = ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 4x + 3y அப்படிங்கிறது இருக்குது. இங்கேயும் 4x கேன்சல் ஆயிரும். ஈக்குவல்ட்டுக்கு 2 சைடில் இருக்குது. பேலன்ஸ் என்ன தான் இருக்குது? 24 = 3y இருக்கு. ஸோ y-யோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 24/3. ஸோ ஆன்சர் இஸ் 8. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? y-யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ y-யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 8. ஸோ ஆப்ஷன் பி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, in a college if 15% of the boys are the same in numbers as 1/3 of the girls. ஸோ ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்காங்க? இந்த காலேஜில் 15% பாய்ஸ் வந்து யாருக்கு ஈக்குவலாக சொல்லியிருக்காங்க? ஆர் தே சேம்ல வந்து ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? 1/3 ஆஃப் த கேர்ள்ஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டேட்டா எழுதிடலாமா? ஸோ 15% ஆஃப் பர்சன்டேஜ்னால by 100 போட்டாச்சு. பாய்ஸ் ஈக்குவல் டு 1/3 ஆஃப் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டேட்டா கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? தென் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் பாய்ஸ் டு தட் ஆஃப் த கேர்ள்ஸ் இந்த காலேஜ். ஸோ டோட்டல் எதுவுமே கொடுக்கல. ஃபைனலாக நம்ம கேட்டிருக்கிறது என்ன தான் கேட்டிருக்காங்க? ரேஷியோவில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்குள்ள ரேஷியோ. ஓகேவா? பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்த ஆர்டரில் தான் இருக்கும். பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ். இங்கே என்ன பண்ணலாம்? 5 டேபிளால் கேன்சல் பண்ணலாமா? இங்கே என்ன வரும்? 3, இங்கே 20. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? பாய்ஸ் பை கேர்ள்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே 20 பை இங்கே 3 இருக்கு, கீழே போகும்போது என்ன வரும்? 9. ஸோ 20:9. பாய்ஸ் இஸ் டு கேர்ள்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம்? ஃப்ராக்ஷன்லேயும் எழுதலாம். ஸோ உங்கள் ஃப்ராக்ஷனில் இருக்கிறது ரேஷியோ கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். 20:9 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, 1000 boys and 600 girls are examined in a test. If 40% of the boys and 35% of the girls are passed, then find the percentage of the total number of candidates who failed in the test.
ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஓவரால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமில் அப்பியர் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாய்ஸ் எவ்வளோ அப்பியர் ஆயிருக்காங்க, பாய்ஸ் வந்து 1000 பாய்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 600 கேர்ள்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எத்தனை பாஸ் பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் பாய்ஸ் எவ்வளோ பாஸ் ஆயிருக்காங்க, 40%. ஸோ அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ பாஸ் ஆயிருக்காதா சொல்லியிருக்காங்க, 35%. ஃபைனலாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஃபெயில் இந்த டெஸ்ட். அவங்க பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம கேட்டிருக்கிறது என்னது, ஃபெயில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சாகணும், ஃபெயில் பர்சன்டேஜ் தெரிஞ்சாகணும். ஸோ ஓவரால் நம்ம என்ன பர்சன்டேஜ்னால என்ன எடுப்போம், 100% தான் எடுப்போம். ஸோ 100%ல 40% வந்து பாஸ் ஆயிட்டாங்கன்னா எத்தனை பர்சன்டேஜ் வந்து பாய்ஸ் ஃபெயில் ஆயிருப்பாங்க, 60%. அதே மாதிரி கேர்ள்ஸ் பார்த்தோன்னா 100%ல 35% வந்து பாஸ் ஆயிட்டாங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் வந்து ஃபெயில் ஆயிருப்பாங்க, 65% வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபெயில் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இன் பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம், ஸோ இந்த 1000ல் 60% எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ 100 தான் என்னன்னா இந்த 1000னா இதில் 60% எவ்வளோ கேன்சல் பண்ணால் என்ன வரும், 600. ஸோ ஃபெயிலான பாய்ஸோட நம்பர் எவ்வளோ, எத்தனை பேர் வந்து ஃபெயில் ஆயிருக்காங்க, 600 பீப்புள் வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ்க்குனா டோட்டல் ஓவரால் 100% தான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 600 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதில் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, 65 ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிரும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 390. ஸோ கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ ஃபெயில் ஆயிருக்காங்க, 390 ஃபெயில் ஆயிருக்காங்க. ஸோ ஓவரால் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் எவ்வளோ கிடைக்கும், 990 கிடைக்கும். ஸோ ஓவரால் நம்மளுக்கு இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், ஓவரால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆயிருக்காங்க, அதில் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, அதான் அவங்க கேட்டுக்க ஃபெயில் பர்சன்டேஜ். ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்பியர் ஆயிருக்காங்க, 1600 அப்பியர் ஆயிருக்காங்க. 1000 + 600 1600. அதில் எத்தனை பேர் ஃபெயில் ஆயிருக்காங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்த்து 990. ஏன்னா ஃபெயிலுக்கான பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலில் தான் நம்ம மேலே படணும். ஓகேங்களா. இன்டூ 100. ஸோ இந்த 00 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் 16ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும், 16 × 6 வந்து என்ன வரும், 96 வரும். பேலன்ஸ் 3 வரும். 16 2s are 32 வந்துரும். ஸோ 16 1 is. ஸோ நம்ம ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் வந்து 61 பாயிண்ட் வச்சு வருது. ஸோ நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ண அவசியம் இல்லை. ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 6, 9, 12 and 15. ஸோ 4 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிற 3-digit நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 3-digit நம்பர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கே பாருங்களேன், என்ன நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க, 6, 9, 12, 15. நமக்கான கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். 6 வந்து பாருங்களேன், 6 நம்ம எப்படி பிரிக்கலாம், 3 and 2 பிரிக்கலாம். 9 என்ன டேபிள்ஸ்குள்ளே தான் வரும். 9க்கான கண்டிஷன் என்னது, sum of the numbers should be divisible by 9. ஸோ என்ன டேர்ம் நம்ம என்ன நம்பர் நமக்கு வேணுமோ, ஸோ அந்த நம்பரில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் எல்லா டிஜிட்ஸுமே ஆட் பண்ணால் அது வந்து 9 டேபிள்ஸில் வந்துச்சுன்னா அது வந்து என்னது, கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 9ஆல் டிவிசிபிள் ஆகுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து sum of the digitsங்கிற கண்டிஷன் எடுக்கலாம். அடுத்து 12க்கு பாருங்க, 12க்கு நம்ம என்ன 2 கண்டிஷன் செக் பண்ணால் போதும், 4 and 3. அது மாதிரி 5க்கு நம்ம என்ன எடுக்கணும், 5 and 3. ஸோ இங்கே எல்லாத்துலேயும் பாருங்க 3, அது மாதிரி இங்கே 9. 3க்கான கண்டிஷன் என்னது, ஒரு நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகுதா இல்லையான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், சேம் 9க்கு என்ன பண்ணமோ அதே தான். சம் ஆஃப் த டிஜிட்ஸ் என்ன நம்பர் எடுக்க போகிறோனோ, சம் ஆஃப் த டிஜிட் டிவிசிபிள் பை 3. அந்த நம்பர் வந்து எல்லாத்தையும் இப்போ நம்ம 895 எடுத்துக்கோங்களேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இப்போ 27 வந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பாக என்ன டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும். அது மாதிரி பாருங்கள், இதே இது 27 9 டேபிளையும் வரும். அப்படின்னா அந்த நம்பர் வந்து 6ஆலையும் டிவிசிபிள் ஆகும், 9ஆலையும் டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒவ்வொரு நம்பராக செக் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் நம்பர் பாருங்க, இங்கே வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 999, 999 எடுப்போம். 999 எடுக்கும் போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, 3ஆல் செக் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன், சம் ஆஃப் த டிஜிட் சொன்னேன். ஸோ இங்கே எல்லாமே வந்து 9ல் தான் இருக்குது. ஸோ 9 3s என்ன வரும், 27. ஸோ கண்டிப்பாக என்னது, இது 3ஆல் டிவிசிபிள் ஆகும். அடுத்து என்ன இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2க்கான கண்டிஷன் என்னது, 2க்கான கண்டிஷன் யூனிட் பிளேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் இருக்கணும். இங்கே ஈவன் நம்பர்ஸ் இல்லை. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம சி வந்து எடுக்க முடியாது. அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே எலிமினேட் பண்ணுறது என்னெல்லாம் பாருங்க, இந்த 2 வச்சு நம்ம 5 வச்சு இந்த நம்பர் எலிமினேட் பண்ணலாம். 5க்கான கண்டிஷன் என்னது, யூனிட் பிளேஸில் 0 இருக்கணும், இல்லைனா 5 இருக்கணும். இங்கே 0வும் இல்லை 5வும் இல்லை. ஸோ அந்த நம்பர் கண்டிப்பாக வந்து நம்ம எலிமினேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து எல்லா நம்பர்ஸாலையும் டிவிசிபிள் ஆகாது. நெக்ஸ்ட் மற்ற நம்பர்லாம் பாருங்க, இங்கே 0 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ 0 and 5 இந்த 5 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அடுத்த கண்டிஷன் என்ன எடுக்கலாம், 3 எடுக்கலாமா. ஸோ 3 கண்டிஷன் பாருங்க, 9 + 2 என்ன வரும், 11. 11 + 1 என்ன வரும்,
11 + 5 என்ன வரும் 16 வரும் 16 3 டேபிள்ஸில் வருமா வராது ஸோ அப்படின்னா இது 3 டேபிள்ஸில் இந்த நம்பர் வந்து போகாது ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல ஸோ அந்த நம்பர் எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் இந்த நம்பர் பாருங்க 8 + 9 என்ன வரும் 17 17 + 5 என்ன வரும் 22 ஸோ இதுவும் 3 டேபிள்ஸில் வராது ஸோ இதே நம்ம எலிமினேட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் 900 பாருங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 9 வரும் ஸோ அது 3 டேபிள்லேயும் போகும் அடுத்து 2க்கான கண்டிஷன் பாருங்க யூனிட் பிளேஸில் ஈவன் நம்பர் இருக்குது ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகுது 9க்கான கண்டிஷன் என்ன சொன்னோம் சேம் சம் ஆஃப் தி டிஜிட்ஸ் should be divisible by 9 ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 9 9/9 கண்டிப்பாக டிவிசிபிள் ஆகுது ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சு 5 பார்த்தோன்னா 0 and 5 ஸோ எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது ஸோ ஆப்ஷன் ஏ தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கொஸ்டின் பாருங்க கார் ஏ இஸ் twice as fast as கார் பி and கார் பி இஸ் thrice as fast as கார் சி the distance covered by car C in 60 minutes will be covered by car B in so first என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு செட் ஆஃப் பாஸா கம்பேர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கார் A யும் கார் B யும் கம்பேர் பண்ணிருக்காங்க எதை கம்பேர் பண்ணிருக்காங்க ஃபாஸ்ட் ஸோ ஸ்பீடை தான் கம்பேர் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே என்ன டேட்டால கொடுத்துருக்காங்க ஸ்பீடை கொடுத்துருக்காங்க கார் A வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது twice as fast as கார் B கார் B வந்து ட்வைஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கார் B இஸ் thrice as கார் B என்ன சொல்லியிருக்காங்க கார் Bக்கும் Cக்கும் சொல்லியிருக்காங்க கார் B இஸ் thrice as fast as கார் C ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க கார் Bக்கும் the distance covered by car C in 60 minutes will be covered by car B in ஸோ இங்கே பாருங்களேன் ஃபைனலாக என்ன கேட்டிருக்காங்க Bக்கும் Cக்கும் ஆன ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஸ்பீடு தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீடுக்கும் டைமுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆக டைம் என்னவாகும் டிக்ரீஸ் ஆகும் ஸோ அதாவது என்ன சொல்லுவோம் ஸ்பீட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே இது நம்ம ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க 3:1 கொடுத்துருக்காங்க அதே நம்ம ஸ்பீடுக்கு டைமுக்கு பார்க்கும்போது என்ன வரும் 1/3:1 வரும் ஸோ உங்களோட டைம் என்னவாயிரும் 1:3 ஆயிரும் இப்போ அதான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்களேன் the distance covered by car C-யோட டைம் கொடுத்துருக்காங்க டைம் எவ்வளோ எடுத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க 3 minutes சாரி 3 ரேஷியோவில் 3 கொடுத்துருக்காங்க இந்த 3 தான் இது 60 minutesனா நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க will be covered by car B எவ்வளோ ரேஷியோ இருக்குது 1 ஸோ 1 என்ன அதான் நம்மளோட கொஸ்டின் ஸோ அதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 20 ஸோ 20 × 1 20 ஸோ கார் B வந்து எவ்வளோ மினிட்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணிடும் 20 minutesல அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணிடும் ஸோ ஆப்ஷன் சி தானது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தேங்க்யூ